கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிலிப்பியர் 3:16 நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாயிருப்போமாக என்று வாசிக்கிறோம். நாம் கர்த்தரை எதுவரையில் நாம் அறிந்திருக்கிறோமோ, கர்த்தர் நம்மை அநேக பாடுகளின் வழியாய் உபத்திரவங்களின் வழியாய் தேவன் தம்முடைய வார்த்தையை தந்து நம்மை நடத்தி இருப்பார். நாம் எதுவரை தேறி இருக்கிறோமோ, எதுவரை தேவனை நாம் அறிந்திருக்கிறோமோ, அந்த காரியங்களிலே நாம் ஒழுங்காய் நடந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதற்காகவே அழைத்திருக்கிறார். ஆகவே நம்மை எதற்காக பிடித்தாரோ அதை நாம் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் நாம் தொடர்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒழுங்காய் நடந்து கொள்ள வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவரிடத்திலும் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்படியும் வாழ்ந்து விடலாம் என்பது அல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு வரைமுறைக்குட்பட்டது. ஏனென்றால் தேவன் நமக்கு கட்டளைகளை கற்பனைகளை தந்திருக்கிறார், கர்த்தருடைய வார்த்தையை தந்திருக்கிறார். ஆகவே நாம் கர்த்தருடைய வார்த்தையை எவ்வளவாய் அறிந்திருக்கிறோமோ அந்த அறிந்த காரியங்களிலே நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒழுங்கை விரும்புகிறவர். ஆகவேதான் ஆதியாகமத்திலே நாம் தொடக்கத்திலே வாசிக்கும் பொழுது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. இதை பார்த்த தேவன் அங்கு ஒவ்வொன்றாய் பிரித்து என்ன செய்கிறார், அழகாய் ஒவ்வொன்றாய் ஒவ்வொரு நாட்களாய் சிருஷ்டிக்கிறார். அதை சிருஷ்டித்த பிறகு நல்லது என்று கண்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தேவன் செய்கிறதெல்லாம் நன்றாய் செய்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஏனென்றால் அவர் சகலத்தையும் அதினதின் காலங்களிலே அதினதின் காரியத்தை நேர்த்தியாய் செய்கிற நல்ல தேவனாகவே இருக்கிறார். இங்கு யாத்திராகமத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை அவர் சுற்றி போக பண்ணினார். ஆனாலும் ஜனங்கள் எப்படி சென்றார்களாம்? அணியணியாய் சென்றார்கள். தங்கள் தங்கள் கொடிகளின் கீழே வரும்பொழுது அவர்கள் அணியணியாய் அப்படியாகவே அவர்கள் பாளையம் இறங்கினார்கள் என்று நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம். ஆகவே தேவன் எல்லாவற்றிலும் ஒரு ஒழுக்கத்தை அவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். அதை நம் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது கூட அதை செய்து காட்டினார் என்று நாம் பார்க்கிறோம். அங்கு ஜனங்கள் வனாந்தரத்திலே இருக்கும் பொழுது அவர்களை போஷிக்க வேண்டும். அப்பொழுது சீஷர்களிடத்திலே சொல்லுகிறார், அவர்களை 50 பேராக உட்கார வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அங்கு அப்படிப்பட்ட ஒரு ஒழுங்கை தேவன் எதிர்பார்க்கிறவராயிருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் அதை நாம் பின்பற்ற வேண்டும். நம்முடைய குடும்பத்திலே வெளியிலே நாம் அதை செய்யும் பொழுது நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாய் இருக்கிறோம். இங்கே யோவான் 6 நாம் பார்க்கும் பொழுது 12 அந்த ஜனங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பின்பு சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், அதில் ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்று சொல்கிறார். எவ்வளவு நல்ல தேவன் என்று பாருங்கள். ஒவ்வொரு காரியத்திலும் அவர் அதை நேர்த்தியாய் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். நம் இயேசு கிறிஸ்து கூட அங்கு உயிர்த்தெழுந்த பின்பு அவரை போர்த்தி இருந்ததான அந்த சீலையை என்ன செஞ்சாராம், ஓரமாக வைத்தாராம். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. ஒவ்வொரு காரியத்திலையும் அவர் தன்னை வெளிப்படுத்துகிறதை, அந்த ஒழுங்கை அவர் செய்கிறதை நாம் பார்க்கலாம். ஆகவே நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு முன்மாதிரியான காரியங்களை அவர் வைத்து போய் இருக்கிறார். அங்கு அப்பம் பிற்பதற்காக அங்கு சீஷர்களை அனுப்பும் பொழுது அங்கு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஆயத்தமாக்கப்பட்ட அறையை காண்பிப்பார்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே எல்லாவற்றிலும் அவர் என்ன செய்கிறார், ஒழுங்கை எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை நாம் எவ்வளவு அறிந்திருக்கிறோமோ, எவ்வளவு ருசித்திருக்கிறோமோ அந்த காரியங்களிலே நாம் ஒழுங்காய் நடந்து கொள்வோம். நம்முடைய கிரியைகளை சீர்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.
ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன். நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாக இருப்போமாக என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களிலே ஒழுங்காய் உமக்கு பிரியமாய் நடக்க எங்களுக்கு பலன் தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.